இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம்மையெல்லாம் தேவ சன்னிதானத்தில் ஆண்டவர் ஜீவனை திறந்து அழைத்து வந்திருக்கிறார். இதற்காக கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். சில நாட்களெல்லாம் காத்தவர் இந்த வருடத்திலும் 10 மாதங்களாக நம்மை தாங்கினார், வழிநடத்தினார், அநேக உதவிகளை செய்தார். இந்த 11வது மாதத்திலே தேவனுடைய சன்னிதானத்திலே கடந்து வந்து நம்முடைய காரியங்களை செய்வதற்கு முன்பதாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்திருக்கிறவர்கள் கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கடந்து வந்திருக்கிறவர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு தந்த தேவனுடைய வார்த்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இது கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தை. மீட்கப்பட்டதான ஜனங்களுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்படுகிறதான கர்த்தரின் வார்த்தை. கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இந்த பூமியிலே துக்கமில்லாத ஜனங்களை பார்ப்பது மிக அரிதான காரியம். ஏதோ ஒரு காரியங்களின் மூலமாக எல்லா மனிதர்களும் துக்கத்திலே தான் வந்து வாழ்ந்து வருகிறார்கள். ஆண்டவர் இயேசு இந்த பூமியில வந்ததான நோக்கமே மனிதர்கள் துக்கம் எல்லாம் மாறி மன நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பூமியிலே வந்தார். ஆதியிலே மனுஷனை உண்டாக்கி ஏதேன் தோட்டத்திலே அவர் இந்த மனிதர்களை வைத்திருந்த போது குறைவில்லாமல் மன நிம்மதியோடு சமாதானத்தோடு அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் அந்த மன நிம்மதி மன சமாதானம் எல்லாம் வஞ்சனையான சாத்தானால் அங்கே அவர்களுக்கு பறிக்கப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அந்த பறிக்கப்பட்டது, அந்த இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமார் இந்த பூமியிலே வந்தார். இந்த பூமியிலே மனிதனுக்கு மிக இன்றியமையாதது சந்தோஷமான ஒரு இருதயம். இந்த சந்தோஷத்தை தேடிதான் மனிதர்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் செய்கிறதான எல்லா காரியங்களும் நாம் நம்மை சந்தோஷப்படுத்தும்படியாக செய்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி அவருடைய மனதிற்கோ என்ன இல்லை, சந்தோஷம் இல்லை, மனதுக்கோ சமாதானம் இல்லை. இந்த பூமியில இருக்கிறதான மாயையான காரியங்களினால் மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. மனுஷன் சந்தோஷத்தை தேடி தேடி எங்கெல்லாமோ அலைகிறான். பணத்தை தேடுகிறான், பணம் சந்தோஷம் கொடுக்க முடியவில்லை. கனத்தை தேடுகிறான், கனம் சந்தோஷத்தை கொடுக்க முடியவில்லை. இன்னும் எவைகளெல்லாமோ தேடி வந்து அலைகிறான். அவைகளை பெற்றதற்கு பிறகும் அவனுடைய மனதிற்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. ஏதோ ஒன்று அவருடைய சமாதானத்தை கெடுத்துக் கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நான் உங்களுக்கு அந்த சமாதானத்தை தருகிறேன், உங்களுடைய துக்கங்களில் இருந்து உங்களை நான் விடுதலையாக்குகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதுல முன்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். கர்த்தரே என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அழுத்தமாக அந்த கர்த்தரே என்றதான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. யார் யார் இந்த பூலோகத்தினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தான் என்னுடைய வெளிச்சம், ஆண்டவர் தான் என்னுடைய ஆறுதல், ஆண்டவர் தான் என்னுடைய மன நிம்மதி என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவரையே ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவர்களுக்கு ஆண்டவர் துக்கத்தில் இருந்து விடுதலையை கொடுப்பார். நம்முடைய இதயத்துடைய சந்தோஷத்தை கெடுக்கிறதான எந்த காரியமாக இருந்தாலும் சரி, இருக்கிற சூழ்நிலைகள் நம்முடைய சந்தோஷத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறது. சில மனிதர்கள் நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்கிறார்கள். சரித்திர பலவீனங்கள்
கெடுக்கிறது. நஷ்டங்கள், கஷ்டங்கள் சந்தோஷத்தை வந்து கெடுக்கிறது. அநேகரை சத்துரு சந்தோஷத்தை கெடுத்து வைத்திருக்கிறார். ஆனால் எப்படிப்பட்டதான நிலைமைகளிலே நம்முடைய சந்தோஷம் போய் நாம் துக்கத்தோடு இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் மாற்றி நம்முடைய துக்கத்தை மாற்ற வல்லமையுள்ளதான தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வானத்தின் பூமி உண்டாக்கினார் தேவன். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. முடியாது என்று சொல்லுகிறதையும் முடிய செய்கிறவர் ஆண்டவர். மனுஷரால் கூடாதவைகள் தேவனாலே கூடும், தேவனாலே எல்லாம் கூடும். அப்படி நம்புகிற விசுவாசிக்கிற நம்மால் அநேக வேளைகளிலே சந்தோஷமாக இருக்க முடியவில்லை. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை நாம் தொடர்ந்து நாம் அனுபவிக்க முடியவில்லை? நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் நம்முடைய சந்தோஷத்தை ஏன் அனுபவிக்க முடியவில்லை? இந்த சந்தோஷத்தை நம்மை விட்டு பறித்தது என்ன? இந்த சந்தோஷத்தை நம்மை விட்டு பறித்தது யார்? ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பாக வல்லமையுள்ள சக்தி இந்த பூமியில இல்லை. மனுஷனோ சத்துரோ வேற எந்த சூழ்நிலைகளோ இல்லை. எனவே தேவன் நமக்கு தந்திருக்கிறதான சந்தோஷத்தை எந்த சக்திகளும் நம்மை விட்டு பறித்து விட கூடாது. வேதம் சொல்கிறது, சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனாலும் என்ன இல்லை, இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன இல்லை, சந்தோஷம் இல்லை. பல நாட்கள் கழித்து நடைபெற போகிறதான காரியங்களை குறித்து இப்பவே சங்கடப்பட ஆரம்பிச்சிடறோம். பல வருஷங்கள் கழிச்சு நடக்க போற காரியங்கள் நினைச்சு இப்பவே சங்கடப்பட ஆரம்பிச்சிடறோம். வைத்தியமும் 50 எட்டல, ஆனா 80 வயசுல என்ன செய்வோம் இப்பவே என்ன வந்துருது. இப்பவே இந்த நிலைமைய 80 வயசுல நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், யார் நம்மளை கவனிப்பா, என்னப்படுகிறோம், துக்கப்படுகிறோம். பைபிள்ல சொல்லப்படுகிற நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நாம பழகிவிட்டோம்னா எந்த சூழ்நிலைகளும் நம்மை துக்கப்படுத்த முடியாது. துக்கம் வந்து வேதனை உள்ளது. துக்கம் வந்து நோயை கொடுக்கக்கூடியது. துக்கம் வந்து மனத்தினுடைய ஆறுதல், அமைதி எல்லாவற்றையும் கெடுத்து விடும். துக்கப்படுகிற ஜனங்களால் ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ ஜனங்களால் ஆண்டுடைய நாமத்தை விடுதலையோடு மகிமைப்படுத்த முடியாமல் இருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட நிலைமையில நான் இருந்து கொண்டு நான் எப்படி ஆண்டுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவது? என்னுடைய வாழ்க்கையுடைய காரியங்கள் இப்படி இருக்கிறது, என்னுடைய குடும்பத்துடைய காரியங்கள் இப்படி இருக்கிறது, என்னுடைய பிசினஸ் காரியங்கள், தொழில் காரியங்கள், என்னுடைய வேலை காரியங்கள் இப்படி இருக்கிறது. இப்படி இருந்து கொண்டு நான் எப்படி சந்தோஷமாக இருப்பது? நீங்கள் ஆண்டவரை தேடுகிறதுல அர்த்தமே இல்லை. ஆண்டவர் உங்களுக்குள் இருப்பாரானால் நீங்கள் நிச்சயமாக எல்லாவற்றையும் மேற்கொண்டு சந்தோஷமாகத்தான் இருக்க முடியும். துக்கத்தை நம்மில் வந்து கொடுப்பது யார்? சமயம் கண்டுகொள்கிறான் சாத்தான். சமயம் கண்டுகொள்கிறான் சாத்தான். இந்த சமயம் கண்டு நம்மளை வஞ்சிப்பதுதான் சாத்தானுடைய செயலாக இருக்கிறது. சாத்தானுக்கு எப்போதுமே நம்மிடத்துல, ஒரு தேவனுடைய பிள்ளைகளிடத்துல செயல்படுவதை நாம் கண்டு கொள்ளக்கூடாது என்பதில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கிறான். ஏனென்றால் சாத்தான் கிரியை செய்கிறார்கள், நாம் கட்டாயம் வந்து எதிர்ப்போம் சாத்தானை. சாத்தான் கிரியை செய்கிறார்கள், நமக்கு ஒரு வைராக்கியம் வரும் கட்டாயம். எனவே சாத்தான் வந்து தந்திரமாக வந்து செயல்படுகிறான். ஒரு சிறிய ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறுகிறது. அந்த சிறிய காரியத்தை வைத்து நமக்குள்ள அவன் வந்து விடுகிறான். இந்த சாத்தான் செயல்படுகிற நமக்கு தெரியாது. நாம இந்த செயல்களை தான் நினைத்துக் கொண்டிருப்போம். இந்த செயல் தான் என்னை துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறது, இந்த செயல் தான் என்னை துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறது சொல்லி நாம் நினைத்துக் கொண்டிருப்போம். இல்லை, அது யார்? சாத்தான். அதே போல நம்முடைய சரீரத்தில் சின்ன பலவீனங்கள் இருக்கும். ஆனால் நாம் நினைத்துக் கொண்டிருப்போம் சாத்தான் தான் என்னை வந்து இப்படி பண்ணுகிறான் என்று சொல்லி. சிலருடைய வாழ்க்கையிலே சமயம் கண்டு பலவீனங்கள் இருக்கிறதான நேரங்களிலே சாத்தான் கிரியை செய்கிறான். சாத்தான் கிரியை செய்யும் போது இந்த பலவீனங்கள் என்னாகிறது? அதிகமாகிறது.
பலவீனங்கள் ரொம்ப கொடுமையாக மாறுகிறது. இப்போது சாத்தான் விலகினாலும் பலவீனம் இருக்கிறது. பலவீனத்தோடு கூட சாத்தான் கிரியை செய்கிறான். நிறைய கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பலவீனத்தோடு யார் செயல்படுகிறார்? வஞ்சக சாத்தான் செயல்படுகிறான். சில வேளைகளில் இதிலே அடையாளம் கண்டுகொள்ள முடியாமல் சில நேரங்களிலே நாம் ஏமாற்றப்பட்டு விடுகிறோம். சில வேளைகளில் பலவீனம் இருக்கும் போது நாம் சாத்தான் நினைக்கிறோம், சாத்தான் கிரியை செய்யும் போது பலவீனம் நினைக்கிறோம். இரண்டு காரியத்தை நாம் சரியாக அடையாளம் கண்டுகொண்டால் தான் இந்த பூமியில நாம் ஜெயம் பெற்று மன நிம்மதியோடு மன சந்தோஷத்தோடு என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். சத்துரு சமயம் என்று கிரியை செய்யத்தான் செய்கிறான். சத்துரு கிரியை செய்யாமல் இல்லை. ஆனால் பலவீனம் என்று சொல்லி சிலருடைய வாழ்க்கையில இருக்கத்தான் செய்கிறது. இந்த பலவீனத்தை நாம கண்டுகொள்ளாமல் விட்டு விட்டோம். ஆனால் அந்த பலவீனம் நம்மை ரொம்ப வேதனைக்குள்ளாக மாற்றும். இப்ப அநேகருடைய வாழ்க்கையில சமயம் கண்டு சாத்தான் என்ன செய்கிறான்? வஞ்சிக்கிறான். சமயம் கண்டு வஞ்சிக்கிறான். ஏன் அநேக ஜனங்கள் இந்த பூமியில தங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்கிறார்கள்? சமயம் கண்டவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும். கணவன் மனைவிக்கோ பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கோ ஏதோ பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும். ஆனா அந்த பிரச்சனையுடைய வேலையிலே சாத்தான் அந்த குடும்பத்திற்குள்ளே என்ன செய்து விடுகிறான்? புகுந்து விடுகிறான். புகுந்து கொண்டு இருக்கிறதான பிரச்சனையை பெரிதாக சிந்திக்கும்படியாக வைக்கிறான். பெரிதாக சிந்திக்கும்படியாக வைக்கிறான். அந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையே இல்லை. சில குடும்பங்கள்ல பார்த்தா சில பிள்ளைங்க அவர்கள் எழுதாத பரீட்சையில் தோல்வியடைந்து விட்டார்கள் என்று சொல்லி என்ன பண்றாங்க? அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையே இல்லை. என் திரும்ப படிச்சு எழுதலாம், அடுத்த வருடம் திரும்ப படிச்சு எழுதி அதிக மதிப்பெண் எடுக்கலாம். ஆனால் சாத்தான் அந்த நேரத்தில் புகுந்து நீ என்ன அந்த பூமியில இருந்து என்ன காண போகிறாய்? என்ன பிரயோஜனம்? நீ மார்க்கு குறைய எடுத்து விட்டாய், நீ என்ன பண்ண போகிறாய் என்று சொல்லி அந்த நேரத்தை பயன்படுத்தி அந்த ஆத்மாவை என்ன செய்து விடுகிறான்? அழித்து விடுகிறான். சமயம் கண்டு சாத்தான் வஞ்சிக்கிறான். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, எந்த நிலைகளாக இருந்தாலும் உங்களுடைய சந்தோஷம் கெடுகிறதான எல்லா காரியத்தையும் நான் மாற்றுவேன். உங்களுடைய துக்க நாட்கள் என்ன செய்து போ, முடிந்து போ. ஏனென்றால் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருக்க. வெளிச்சம் என்பது எதை காட்டுகிறது என்றால் நமக்கு ஒரு பாதையை காட்டுகிறதாக காணப்படுகிறது. இன்னைக்கு நிறைய பேருக்கு பாதை தெரியல. பாதை தெரியாமல் தான் சந்தியில நின்று கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சந்தியில் நின்று கொண்டு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எங்க போகிறது? என்ன செய்கிறது? அதுவா இதுவா? என்ன முடிவெடுக்கிறது? என்ன செய்யறது தெரியல. இந்த முடிவெடுக்க முடியாத நிலையில நாம சந்தியில நின்று கொண்டு எனக்கு பாதை தெரியலையே, யார்கிட்ட கேட்கணும்? பாதை தெரியல, யார்கிட்ட கேட்கணும்? பாதை நல்லா தெரிஞ்சவங்கிட்ட கேட்கணும். பாதை எல்லா காரியத்தினுடைய பாதையை தெரிஞ்சவர் யார் தான்? எல்லாவற்றிற்கும் வழி தெரிந்தவர். உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் எல்லா பிரச்சனையும் எப்படி சமாளிக்க வேண்டும் என்று சொல்லி தெரிந்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆனால் ஏனோ இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ ஜனங்கள் இந்த பிரச்சனைகளுக்காக ஆண்டே சன்னிதானத்தில் என்ன செய்கிறது இல்லை, போகிறது இல்லை, முழங்கால் மடக்குகிறது இல்லை, முழுமனதோடு ஜெபிக்கிறது இல்லை. ஏதோ இன்றைக்கு நிறைய பேர் கடமைக்காகத்தான் ஆண்டவரை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ காலையில் 4 வாரத்தை சொல்லி ஜெபம். அது அநேகர் படுக்கையில் இருந்து கொண்டு என்ன செய்யறாங்க? ஜெபம் பண்றாங்க. எத்தனை வயசுல? 70 வயசு 80 வயசுல படுக்கையில் இருந்து ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் மன்னிப்பார். ஆனா 7ஆம் வயதுல நம்ம படுக்கையில் உட்கார்ந்து கொண்டு சொல்லி ஜெபம் பண்ணா நம்முடைய சரீரத்தினுடைய சுகபலம் என்ன செய்யும்? கெட்டு போயிடும். அதிகமாக வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு கண்டு நன்றாக தெரிகிறது. அதிகமாக முழங்கால்களை மடக்கிறவர்களுக்கு இடுப்பு பலனடைகிறது. நான் சில வேளையில் ஆச்சரியப்படுவது, சமீபத்தில் கூட யார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். தெரியும், உங்களுக்கு தெரியும், மேஜர் ஆபரேஷன் பண்ணியிருக்கிறது தெரியும். ஆனா எனக்கு இப்ப புரியவே இல்லை. 1 மணி நேரம்னாலும் எவ்விதமாக நான் முழங்கால் பண்ணிட்டு நிற்கிறேன். ஆனா முதல்ல வலிக்கதான் செய்தது. ஸ்டேஜில் நிற்கும் போது வலியெல்லாம் கொண்டு வரும். இந்த இடத்துல குறுக்கெல்லாம் நிற்கவே முடியாது. ஆனா நான் தான் நின்றாக வேண்டும். ஏதோ சபையுடைய சூழல நான் தான் பாட வேண்டியது இருக்கிறது, நான் தான் ஆராதனை பண்ண
வேண்டி இருக்கிற நான் தான் பிரசங்கம் பண்ண வேண்டியிருக்கு, நான் தான் உங்களுக்கு ஜெபம் பண்ண வேண்டியது இருக்கிறது, தலையில வச்சு நான் தான் உங்களுக்காக வீட்டிலையுமே பாராட்டு, எல்லாமே யார் தலையில கிடக்குது. இதுல வெளியிருந்து வரவங்களையும் விசாரிக்கணும், வெளியிருந்து வரவர்களுக்கு ஆலோசனை சொல்லணும், எல்லாம் என்னுடைய தலையில் இருக்கிறது. ஒரே ஒரு காரியம் தான், ஆண்டவர் என்ன செய்து வச்சிருக்கிறார், பலப்படுத்தி வச்சிருக்கிறார். சில வேளைகளில் எத்தனையோ இரவெல்லாம் அவங்க தூங்காமல் இருந்திருக்கிறோம், ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணும்படியாக. சில வேளைகளில் ஆத்மாவை ஆதாயம் பண்ணும்படியாக ஆலோசனை யாரிடத்துல கேட்க வேண்டியது, என்ன செய்ய ஆண்டவரே இந்த காரியத்தை ஆண்டவரத்தில் ஆலோசனை கேட்க வேண்டியது இருக்கிறது. ஆண்டவர் சில வேளைகளில் அவருடைய பாதத்துல காத்து இருந்தால்தான் ஆலோசனை தருவார், இல்லைன்னா என்ன கிடைக்காது. ஆண்டவரே போக்கு இல்லை, நீங்க ஆலோசனை சொல்லுங்க என்று சொல்லி முழங்கால் படியிட்டால் உங்களுடைய குறுக்கு என்ன அடையும். நாங்க பார்க்கிறேன், எப்போதும் நானே வேதனை பண்றேன்னு ஆண்டு வேதனை பண்ண மாட்டேன், எல்லாம் என்ன முட்டி தான், தவக்களம் முட்டி. என்ன முட்டி? அரை முட்டி கூட இல்லை, அரை முட்டினா நிமிர்ந்து முழங்கால இருக்கிறது. இது என்ன முட்டி? தவக்களம் முட்டி. யாருக்கு ரொம்ப பிடிச்சது? சாத்தானுக்கு ரொம்ப பிடிச்சது. மேல வந்து என்ன செய்வோம், உட்காந்துடும். இடுப்பு பலமடைய வரணும்னா, முழங்கால் பலமடையணும்னா முடியாமையில நீங்க ஒரு முழங்கால் நல்ல வைராக்கியமாக நான் முழங்கால் படிக்கிட்டேன், என்ன அப்படி ஒரு முடிஞ்சா முடியட்டும். ஆனா வலியெல்லாம் வேதனைலாம் அதிகமாகி இப்ப ஆண்டு இருக்கிற நான் ஸ்டேஜ்ல இருந்து சொல்றேன், எனக்கு என்ன இல்லை, இப்பெல்லாம் 3 மணி நேரம் இருந்தாலும் எனக்கு வலி இல்லை. அப்பெல்லாம் 1/2 மணி நேரம் என்னால நிற்க முடியாது பிடிச்சுக்கிட்டே நான் வந்து என்ன செய்கிறது ஊழியத்துன்னு வந்துட்டோம். நாம தான் அந்த காரியத்தை செய்ய வேண்டியது இருக்கிறது. இந்த காரியத்தை வேற யார்ட்டையும் கொடுப்பதற்கு இல்லைங்க. எனவே நானே வந்து சமாளிச்சேன், நானே முழங்கால் படிக்கிட்டேன். குறுக்கோது வலிக்கதான் செய்யும், ஆனா முழங்கால் படிக்கிட்டேன். ஆண்டவருடைய இடுப்பை பலப்படுத்தி இருக்கிறார், முழங்காலை பலப்படுத்தி இருக்கிறார். பொய் சொல்லல, மெய்யை தேவனுடைய பலிபீடத்தில் இருந்து நான் என்ன செய்ய சொல்றேன். ஆனா அநேகர் வந்து முடியல என்று சொல்லி வாலிப வயதிலே நீங்கள் உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்து விட்டீர்களானால், வாலிப வயதிலே எங்க வசனம் வேதத்தை வாசிப்பதற்கு நேரம் இல்லை என்று சொல்லி போகிற போக்குல இந்த குறி பார்க்கிற மாதிரி டக்குன்னு எடுத்துட்டு வந்து என்ன செய்வாங்க, படிப்பாங்க. சிலருக்கு அந்த வளர்மை இருக்கிறது, அது பிரயோஜனம் இல்லை. வேத வசனம் வந்து குறிக்காக படிக்க கூடாது. நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில் அனுபவப்படுத்துவதற்காக ஒரு இடத்துல இருந்து நம்ம வந்து என்ன செய்யணும், நன்றாக அதை உட்கொண்டு படிக்கணும். அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் வழிகாட்டுவார். நீங்க நிறைய பேர் பாதை தெரியாமல் கடைசியில தெரியாத பாதையில கடந்து போய் சிக்கி தவித்து சின்னமாகி கடைசியில் ஆண்டவர்கள் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். முழங்கால் மடக்கி ஜெபிக்கிறதான ஜனங்களை கர்த்தர் நிச்சயமாக சரியாக வந்து வழிகாட்டுவார், சரியாக வந்து நேர்த்தியாக வந்து நடத்துவார். வேதம் சொல்கிறது, அந்த வழியில நடக்கிறவர்கள், எந்த வழி? தேவன் வழிகாட்டுகிறதான வழியில நடக்கிறவர்கள் பேதையர்களாக இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. படித்தவர்கள் எல்லாம் வழி தெரியாமல் போய் சிக்கி தவித்துக் கொண்டிருப்பாங்க. அறிவாளிகளை எல்லாம் பாதை தெரியாமல் போய் சிக்கி தவித்துக் கொண்டிருப்பாங்க. ஆனா நமக்கு உலக அறிவு அதிகம் இல்லை, அதிக படிப்பு இல்லை. ஆனால் நம்ம ஆண்டவரிடத்துல முழங்கால் மடக்குகிறோம், ஆண்டவரிடத்துல நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்களே எனக்கு நித்திய வெளிச்சமா இருக்குன்னு சொல்லி இருக்கிறீங்க, நித்திய வெளிச்சமாகிய அந்த வழியை எனக்கு நீங்கள் காட்டுங்கள் என்று சொல்லி சொன்னா ஆண்டவர் உங்களை நேர்த்தியான வழியில் நடத்துவார். அந்த வழி சமாதானத்தின் வழி, அந்த வழிதான் சமாதானத்தினுடைய வழி. மனுஷனுடைய மதியனமான வழி, அவனுடைய வழிகளை அவன் என்ன செய்யும்? மனுஷனுடைய மதியம் அவன் வழிகளை. எந்த ஒரு மனுஷன், எந்த ஒரு மனுஷி தான் எடுத்த முடிவுல வேகமாக கடந்து போய் கொண்டிருக்கிறார்களோ அந்த முடிவு சமாதானமாக இருக்காது. மனுஷனுக்கு செமையாய் தோன்றுகிற நினைச்சதான் செய்யறாங்க. நீங்க நிறைய பேர் நினைச்ச இடத்துக்கு தான் போவாங்க, நினைச்ச நபரிடத்துல தான் பேசுவாங்க, நினைச்சதான் சாப்பிடுவாங்க, நினைச்ச நேரத்துல தான் தூங்குவாங்க. எல்லாம் வந்து தெய்வ பயம் இல்லாமல் வாழுகிற கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார், அவருக்கு நம்ம வந்து எல்லா காரியத்தையும் குறித்து என்ன கொடுக்கணும்? கணக்கு கொடுக்கணும். கணக்கு கொடுக்கிறது ஒரு பக்கத்துல இருந்தாலும்
கணக்கு பூமியில சரி கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது சிலருக்கு. அந்த கணக்கு சரி கட்டப்படும் போது இவங்க எங்கெல்லாமோ அலைகிறாங்க, எந்தெந்த புண்ணிய ஸ்தலங்களாமோ போகிறாங்க. ஆனா இவங்களுக்கு என்ன இல்லை? மீட்பு இல்லை. கடைசியில் யார் மேல சார்ந்து கொள்றாங்க? மதியனமாக நடந்து கொண்டு வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி மனுஷனுடைய மதியம் அவனுடைய தார்மாராக என்னால் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாக என்னடையும். கர்த்தருக்கு விரோதமாக தாங்களுடைய என்ன இருக்கிறது? நம்ம அவ்வளவு பெரிய பரிசுத்தவர்களா? நாள் முழுவதும் அவருடைய சொல்ல கேட்காமலே நம்ம வந்து வாழ்ந்து வருகிறோம். அவர் நாள் முழுவதும் கையை நீட்டுறாராம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வழியில நட, இந்த வழியில நட, உன் மாம்சம் மனசும் விரும்பினையில் நடக்காது என்று சொல்லி நாள் முழுவதும் கை காட்டி கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த பாதையில் என்ன செய்கிறது இல்லை, நடக்கிறது இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்கிறார், நாள் முழுவதும் நான் உங்களுக்கு நேரம் கை நீட்டினேன், நீங்க என் கையை வந்து கவனிக்கல, சத்தமிட்டு நான் கூப்பிட்டேன், என் வார்த்தை நீங்க வந்து என்ன செய்யல கேட்க. எனவே நீங்கள் கூப்பிடும் போது நான் என்ன செய்ய மாட்டேன். நாம கூப்பிடும் போது தேவன் கேட்காம இருந்தா எப்படி இந்த பூமியில நம்மால் வாழ முடியும்? எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கிறது. அத்தனை பிரச்சனைகள் நாம் கடந்து போகணும்னா இந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்க வல்லமையுள்ளதான ஒரு நம்முடைய ஒத்தாசை நமக்கு வேண்டும் அல்லவா? நம்மால் முடியாது, நம்மை சார்ந்திருக்கிறவர்களால் முடியாது, நம்முடைய படிப்பால் முடியாது, ஞானத்தால் முடியாது, எதாலும் முடியாது. தேவனால் மட்டுமே எல்லாம் முடியும். எனவே அவர் நமக்கு உதவி செய்யணும்னா அவர் சொல்லும் போது நம்ம வந்து என்ன செய்யணும்? கேட்கணும். முதலாவது நம்முடைய விருப்பத்தை எல்லாம் கொஞ்சம் குறைச்சி தேவ சன்னிதானத்தில் நாம முழங்கால் முடக்கி நாம வந்து ஜெபிக்க பழகி கொண்டோமானால் கர்த்தர் நம்முடைய துக்க நாட்கள் எல்லாவற்றையும் இன்றைக்கு என்ன செய்வார்? என்னென்ன காரியங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது, மனுஷர்கள் துக்கப்படுத்துறாங்களா, அவர்கள் அதற்கான ஒரு முடிவு கட்டுவார். பொருளாதார குறைவுகளை துக்கப்படுத்துகிறதா, அதற்கு ஒரு முடிவு கட்டுவார். இந்த வாழ்க்கையில் சில உண்மையான காரியங்கள் நடைபெறாமல் நம்மளை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறதா, ஆனால் அதற்கான ஒரு முடிவு கட்டுவார். எந்தெந்த சூழ்நிலைகள், மனுஷனோ சூழ்நிலைகளோ சத்துருவோ எது உங்களுடைய சந்தோஷத்தை கெடுத்துக் கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறபடியா உன்னுடைய துக்க நாட்கள் இன்றோடு முடிவடைய போகிறது. நம்பிக்கையோடு அறிக்கை செய்யும், ஆண்டவரே என்னுடைய துக்க நாட்களை நீங்கள் முடிக்க போகிறீங்க, இதற்காக உமக்கு சோத்திரம் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்தில் நீங்கள் அறிக்கை செய்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருக்கு ஒப்புக்கொள்ளுங்கள். கர்த்தர் நாமே ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தாவே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தமே வாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே. Glory, honor, உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம், அவரை எல்லாம் மாற்று செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம், அவரை எல்லாம் மாற்று செய்வார். தன்னில் வாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம்
கர்த்தாவே, நாங்கள் உமக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய துக்க நாட்கள் எல்லாவற்றையும் முடித்திருங்க ஆண்டவரே. இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிற எல்லாருடைய துக்க நாட்கள் முடிந்து போகட்டும். சந்தோஷமான வாழ்வு இந்த நாளிலே உடைய பிள்ளைகளுக்கு ஆரம்பமாகட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை யார் யார் கேட்கிறார்களோ அவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருக்கிற துக்கப்படுத்தும் எல்லா காரியங்களையும் கர்த்தர் மாற்றி போட்டு சந்தோஷத்தினுடைய காரியங்கள், சமாதானத்தினுடைய காரியங்களை இன்றே நீங்கள் ஆரம்பிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இதற்கான வல்லமையினால், இதற்கான கிருபையினால் ஒவ்வொருவரை நிரப்புவீராக. ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, இந்த வருடத்தில் இந்த 11வது மாதத்தை காணும் கிருபையை எங்களுக்கெல்லாம் தந்திருக்கிறீர். நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சென்ற மாதத்தின் ஆரம்பத்தில் இருந்த அநேக ஜனங்கள் இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் இல்லை ஆண்டவரே. ஆனால் எங்களை நீங்கள் ஜீவனோடு வைத்திருக்கிறீங்க. ஜீவனோடு வைத்த தேவன் சுகபலனையோ ஆரோக்கியத்தை தந்தீங்க. நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை கொடுக்கப்பட்டதான வேலைகள், கடமைகள் எல்லாம் நிறைவேற்றும்படியாக எங்களை பலப்படுத்தி இருக்கிறீங்க. நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, வருகிறதான நாட்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி நாட்களாய் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. இந்த நாளிலே கர்த்தர் எங்களுக்கு தந்த வாக்குத்தத்த வார்த்தையின்படி கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். ஒரு துக்க நாட்கள் முடிந்து போகும் என்றதான வார்த்தையின்படி கர்த்தர் எங்களுடைய வழிகாட்டியாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கும் போது எங்களுடைய துக்கங்களை எல்லாம் முடிந்து போய்விடும் ஆண்டவரே. எனவே எங்களுடைய வழிகளின்படி நாங்கள் நடக்காதபடி உம்முடைய வழிகளின்படி நாங்கள் நடந்து எங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒவ்வொருவருக்கு கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய வல்ல பிரசன்னமானது இந்த சபையில் வருகிற எல்லா ஜனங்களையும் ஆளுகை செய்து துக்க நாட்களை முடித்து போடட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை யார் யார் கேட்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கப்படுத்துகிறதான எல்லா காரியங்களையும் கர்த்தர் மாற்றிவிட்டு சந்தோஷமான காரியங்களை அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இந்த நாளிலே ஆரம்பிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாழ்க்கையிலே துக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு சந்தோஷத்தை கர்த்தர் கொடுங்க. கர்த்தாவே, குறைவு மத்தியில் துக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு சந்தோஷத்தை கொடுங்க. மனிதர்கள் நிமித்தமாக சங்கடப்பட்டுக் கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் சந்தோஷத்தை கர்த்தர் கொடுங்க ஆண்டவரே. பல்வேறு விதமான தோல்விகளினால் சங்கடப்பட்டுக் கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களுடைய துக்கங்கள், வேதனைகள் மாறி போகட்டும் இயேசுவின் நாமத்தில் வல்லமையினாலே. இந்த நாள் அவர்களுக்கு சந்தோஷத்தின் நல் நாளாக ஆரம்பமாகத்தக்கதாக ஒவ்வொருவருக்கு கர்த்தர் கிருபை செய்யுங்க. வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சமய விசுவாச ஜனங்களை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எல்லாருடைய போக்குவரவு பிரயாணங்கள் எல்லாவற்றையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாரும் செய்கிறதான வேலைகளை ஆசீர்வதிங்க. வேலை செய்வதற்கான சுகபலன், ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுங்க ஆண்டவரே. உமக்காக வாழ, சாட்சியாக ஜீவிக்க உடைய பிள்ளைகளை பலப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சத்துருடைய பிள்ளைகளை கர்த்தாவே நடத்தும்படி, பரிசுத்த ஆவியை நடத்தும்படியாக உடைய திருக்கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற தேவனுடைய ஞானத்தை கர்த்தர், கிருபை கர்த்தர் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவராக நாட்களிலே நீங்கள் கொடுக்கிற சந்தோஷமான காரியங்களை குறித்து சாட்சியை சொல்லத்தக்கதாக ஒவ்வொருவருக்கு வந்து கர்த்தர் கிருபை செய்யுங்க. வருகையிற்கு மனமே எதிர்கொண்டு வரத்தக்கதான பரிசுத்த ஜீவியத்தை தாருங்க ஆண்டவரே. வருகையிற்கு மனமே எதிர்கொண்டு வரத்தக்கதான ஜீவியத்தை தரவிட்டு வழிநடத்த வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.